வணக்கம். அப்படியே போட்டு பாருங்க. மை வைக்கிறது தான் பெருசு. மை வைக்கிறது தான் பெருசு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சொல்லு கொஞ்சம் உயரம் தெரியல. எடுத்துட்டியா? கொஞ்சம் கட் பண்ணிக்க. நல்ல முறையாக இருக்குது. மக்கள் நல்லா எழுச்சியாக இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் ஒரு முதல்வர் ஆகணுங்கிறதுக்காக வாக்களிக்க மக்கள் தயாராகிட்டாங்க. கோயில் போட்டியில் நல்ல அமோக வாய்ப்பு இருக்குது. நல்ல வெற்றி பெறுவோம். அதாவது நீங்கள் நகரமன்ற தலைவராக இருந்தீங்க, தற்போது முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு களங்காங்கிறேன். இந்த களம் எப்படி இருக்குது? எதிர்ப்பு பார்ட்டியில் போட்டியிட கடம்பூர் ராஜு இந்த தொகுதிக்கு பல நாள் செஞ்சுருக்காரு. இதை எப்படி நீங்கள்? நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அண்ணாச்சி பெரிய ஆள், அவ்வளோதான். ஆனால் களத்தில் இல்லை. களம் திமுகவுக்கு சரியாக இருக்குது. நான் இப்போ தான் வேட்பாளரை தவிர அத்தனை தொகுதி பொறுப்பையும் நான் பார்த்துறேன். ஆனால் நான் சென்று எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்கும்போது அவ்வளோ செழிப்பாக இருக்குது. மக்கள் திமுக தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வரணும், அதுக்காக தயாராக இருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்போடு இருக்கேன். வெற்றி பெற்ற உடனே கோயில்பட்டிக்கு முக்கியமான அத்தனை மணியும் செய்து கொடுக்கப்படும். ஏற்கனவே வாக்குறுதி தண்ணீர் முதல் கிராமப்புறங்களில் தண்ணீர் பிரச்சனை, அதையும் வடிகால், ரோடு வசதி, அது மாதிரி அடிப்படை வேலையை முதல்ல செய்வேன். மற்றது பின்னாடி பல கோரிக்கை கொடுத்துருங்க. கண்டிப்பாக எல்லாமே எனக்கு முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி, எம்பியும் சொல்லியிருக்காங்க, கோயில்பட்டிக்குன்னு தனி கவனம் செலுத்தி வாங்கி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் முக்கியத்துவம் இல்லை. இந்த வட்டம் முக்கியத்துவம் கிடைக்கிறதுனால அனைத்து வசதிகளும் கோயில்பட்டிக்கு வரும் என்பது நான் உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.